பங்கு கிட்ஸ். வாங்க குழந்தைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு 3 மீன்களோட கதைய பத்தி சொல்லப் போறேன். ஒரு காட்டுல ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துக்கு பின்னால ரொம்ப அழகான ஓடை இருந்தது. அது தூரத்திலேந்து தெரியாது, ஏன்னா முன்னால உயரமான மரங்கள் இருந்தது. அந்த இடத்துல நிறைய மீன்கள் வாழ்ந்து வந்தது. இதுல 3 மீன்கள் நெருங்கிய நண்பர்கள், எப்போதுமே சேர்ந்தே இருப்பாங்க. நாள் முழுக்க விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு முறை 2 மீனவர்கள் அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஓடைக்கு வந்தாங்க. ரொம்ப நேரமா அங்க உக்காந்துகிட்டு மீன் பிடிக்க முயற்சி செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு மீனே கிடைக்கல. அவங்க 2 பேரும் தலையில கைய வச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நண்பா, என்னத்த சொல்ல, இப்ப எல்லாம் மீன்களே கிடைக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்ல சாப்பிட ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. மனைவி குழந்தைகள் சொல்றாங்க நல்லதா ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனா ஒரு மீனுமே கிடைக்க மாட்டேங்குது. இன்னொருத்தன் சொன்னான், ஆமா நண்பா, இப்ப என்ன செய்யறது? அப்ப அவன் அண்ணாந்து மேல பார்த்தான். அங்க சில பறவைகள் மீன்களை புடிச்சு வாயில கவ்விக்கிட்டு போறத பார்த்தான். அப்புறம் அவன் சொன்னான், அட நண்பா, இது என்ன? இங்க ஏதோ ஓடை இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க மீன்கள் இருக்கு. இத பார்த்தா மீன்களை பிடிக்கிற பறவை மாதிரிதான் தெரியுது. வா, போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் அங்க போனதுக்கு அப்புறம் ஓடையில நிறைய மீன்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அட, ரொம்ப அருமை நண்பா, இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு நிறைய மீன்கள். ஆனா நாம அந்த காஞ்சு போன குளத்திலேயே தேடிட்டு இருக்கோம். வா, மீன்களை பிடிக்கலாம், ஜாலியா இருக்கும். இன்னொருத்த சொன்னா, ஆமா நண்பா, ஆனா இப்ப இருட்டி போகுதுல்ல, காலையில வரலாம். காலையில இருந்து மத்தியானம் வரை நிறைய மீன்களை பிடிக்கலாம். நமக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அவங்க பேச்ச அந்த 3 மீன் நண்பர்களும் கேக்குறாங்க. முதலாவது சொல்லுச்சு, அட கடவுளே, நாளைக்கு அந்த 2 மீனவர்களும் வந்து வலைய வீசுவாங்க. நம்ம புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நாம ஏதாவது செஞ்சாகணும். நான் இந்த ஓடைய விட்டு இன்னைக்கே போறேன். வாங்க வாங்க, எல்லாரும் போயிடலாம். ரெண்டாவது சொல்லுச்சு, அட நீ பயந்துகிட்டே இரு. இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா என்ன? அவங்க வந்தா பாத்துக்கலாம். நீ வேற 1 நம்பர் பயந்தாங்குழி. நான் போறதில்ல, நீ போறதுன்னா போ. மூணாவது சொல்லுச்சு, அட இதுல பயப்பட என்ன இருக்கு? நம்ம தலையில சாகணும்னு எழுதி இருந்தா சாக போறோம். மீனவர்கள் கையில தான் சாகணும்னு கட்டாயம் இல்ல. நான் போக போறது இல்ல. எனக்கு என் தலையெழுத்து மேல நம்பிக்கை இருக்கு. முதலாவது சொல்லுச்சு, யோசிங்க, மீனவர்கள் நாளைக்கு கட்டாயம் வருவாங்க. இன்னைக்கு பேசிட்டு போனாங்க. ரெண்டும் சொல்லுச்சு, இல்ல இல்ல இல்ல. சரி, நான் போறேன். இந்த ஓடையில போய் நதியில சேர்ந்துடுவேன். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன். அது சொல்லுது, அட வேண்டாம்பா, நீ போ. எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நீயே திரும்ப வந்துடுவ. இத சொல்லிட்டு முதலாவது மீன் திரும்ப போயிடுது. அடுத்த நாள் காலையில 2 மீனவர்களும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அவங்க வலைய விரிக்க தயாரானாங்க. அவங்கள பார்த்து 2 மீன்களும் பயந்து போச்சு. முதலாவது சொல்லுச்சு, அட அவங்க உண்மையாவே வந்துட்டாங்க. நாம என்ன பண்றது? ஏதாவது செஞ்சாகணும், இல்லன்னா இவங்க நம்மள புடிச்சு சாப்பிட்டுடுவாங்க. ரெண்டாவது சொல்லுச்சு, ஏன் பயப்படுற? சாகணும்னு விதி இருந்தா சாகத்தான் போறோம். எனக்கு விதி மேல நம்பிக்கை இருக்கு. நான் இங்கேயே காத்திருப்பேன். நீ என் கூட வா, பயப்படாத. முதலாவது சொல்லுச்சு, அட நம்ம விதி மேல நம்பிக்கை வச்சு இங்கே இருந்தா இறந்து போயிடுவோம். நாம ஏதாவது செஞ்சாகணும். வா, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிற இடத்த தேடலாம். அது சொல்லிச்சு, அட ஒளிஞ்சுக்கிறதால என்ன ஆக போகுது? சரி, நீ இங்கே இரு, நான் ஒளிஞ்சுக்க இடம் தேடுறேன். உடனே அது இங்கேயும் அங்கேயும் ஓடுது. அப்ப அதுக்கு ஒரு இறந்து போன பழைய நீர்க்கீரி கண்ணுல பட்டது. அது உடனே அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அதுக்கு ரொம்ப நாத்தம் அடிக்குது. ஐயோ, ரொம்ப நாத்தம் அடிக்குது. என் உயிரை காப்பாத்திக்க இந்த இடம் தான் சரியா இருக்கும். அது மூச்ச புடிச்சுக்கிட்டு அங்கேயே ஒளிஞ்சுக்குது. அப்ப மீனவர்கள் வலைய விரிக்கிறாங்க. நிறைய மீன்கள் மாட்டிக்குது. எல்லா மீன்களோடையும் தன்னோட நண்பன் மீனும் மாட்டிக்குது. அதோட சேர்ந்து அந்த இறந்து போன நீர்க்கீரியும் சேர்ந்து மாட்டிக்குது. வலைய வெளியில இழுக்கறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அட, இன்னைக்கு இவ்வளவு மீன்கள் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா இருக்கு இல்ல நண்பா? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அவங்க பார்த்தாங்க, அட அட, இந்த நாத்தம் எங்கேருந்து அடிக்குது? இது இறந்து போன நீர்க்கீரி மாதிரி எல்லாம் இருக்கு. இதுல இருந்து நாத்தம் அடிக்குது, நிக்கவே முடியல.
2 பேரும் சேர்ந்து அத மறுபடியும் தண்ணியிலேயே போட்டுடுறாங்க. அவங்க போட்டதுக்கு அப்புறமா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த மீன் தன்னோட உயிரை காப்பாத்திக்க வேகமா ஓடிடுது. தன்னோட உயிரையும் காப்பாத்திக்கிச்சு. குழந்தைகளே, என்ன கத்துக்கிட்டீங்க? எப்போதுமே நாம நம்ம தலையெழுத்த மட்டுமே நம்பி இருக்க கூடாது. ஏதாவது செஞ்சாகணும். ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. புதிய வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.